லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வர வர வீட்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது குற்ற உணர்வு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. எனக்கும் ஒன்னும் புரியல பூமி. தாத்தாவும் பாட்டியும் நாளுக்கு நாள் அவங்க படுற சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. ஆனா அந்த தப்புக்கு எப்படி பிராயச்சித்தம் பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல. கூடிய சீக்கிரம் நாம உண்மையை சொல்லியே தீரணும் பூமி. வேற வழியே இல்ல நமக்கு. ஆமா வேம்பு சார், கடவுள் மேல பாரத்தை போட்டு எப்படியாவது இந்த உண்மையை உடைச்சிடணும் வேம்பு சார். சரி சரி வா போலாம். பாத்தீங்களா அத்தை, கார் பெட்ரோல் டேங்க்ல மண்ணள்ளி போட்டும் கூட அந்த பொம்மையை தூக்கிட்டு வந்து நம்ம தலையில மண்ணள்ளி போட்டு அசிங்கப்படுத்திட்டான். இப்போது நான் சொன்னதோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுதா? சித்தார்த் பொம்மி விஷயத்துல நாம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கவே மாட்டேங்குது. கண்டிப்பா ஏதாவது செஞ்சே தீரணும். என்னது இது? சித்தார்த்துக்கு ஏதோ லெட்டர் வந்த மாதிரி இருக்க. இன்னும் யாரும் இதை பிரிச்சு பார்க்கல போல இருக்கு. என்ன இது? மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி இருக்கு. நீங்க கொல்லு தாத்தாவும் கொல்லு பாட்டியும் ஆக போறீங்க. நீங்க ரெண்டு பேரும் எக்காரணத்தை கொண்டும் எந்த விஷயத்துக்கும் எங்கிட்ட பொய்ய சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சித்தார்த். தாத்தா என்ன தாத்தா? என்னடா இது? தாத்தா என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க? ஏண்டா ஏண்டா உனக்கு இப்படி புத்தி போகுது? ஐயோ பொம்மி, நீ இப்படியா? உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். ரெண்டு பேரும் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்னடா இது? என்ன இது? நான் மறுபடியும் டாக்டர் கிட்ட பேசி அந்த ரிப்போர்ட்டை நம்ம வீட்டு அட்ரஸுக்கு கொரியர் பண்ண சொல்றேன். தாத்தா சாரி தாத்தா, ஏதோ தெரியாம. என்னடா தெரியாம? தெரியாதுன்னு சொல்ற வயசா இது? வேற எந்த விஷயத்துல ஏமாத்தி இருந்தாலும் அதை நான் பொறுத்து இருந்திருப்பேன். ஆனா இப்படி ஒரு பொய்ய சொல்லி ஏமாத்திட்டியடா. ஏண்டா 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 இப்படி பண்ண? ஏன் மம்மி, இதுக்கு நீயும் உணர்ந்தல்ல? ரெண்டு பேருமா சேர்ந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்கல்ல. என்னால இதை பொறுத்துக்கவே முடியாது. பொறுத்துக்கவே முடியாது. தாத்தா, அப்பா, தாத்தா, தாத்தா என்னாச்சுப்பா? என்னாச்சுன்னு சொல்லுங்கப்பா. ஏன் தாத்தா இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஏன்பா இப்படி பண்ண? குழந்தை விஷயத்துல நாங்க எவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்தோம். ஏடா இப்படி பண்ணல? இங்க பாருமா, இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? வளரு மம்மி வயித்துல குழந்தை இருக்குன்னு சொல்லி நம்மள ஏமாத்திருக்காங்க. உண்மையிலேயே மம்மி கர்ப்பமாவே இல்ல. என்னன்னு இது? தாத்தா சொல்றதெல்லாம் நிஜம்தானா? பொம்மி, நீயாவது வாய் தர. பாருடா,
எங்க எதிர்பார்ப்புல இப்படி நீ மண்ணை போட்ட இல்ல, எங்களை ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? இதுக்கு பதிலா ஒரு அருவாள் எடுத்து எங்க கழுத்து வெட்டி இருக்கலாம். ஐயோ, நான் ஒரு மடைய என்ன சொல்லணும், என்ன சொல்லணும்? நான் பண்ணது எல்லாமே தப்புதான், எல்லாமே தப்புதான். உனக்கு கூட இந்த கிழவனை ஏமாத்த எப்படிமா மனசு வந்தது? நீ கூட என்ன ஏமாத்துவிய பூமி. ஐயோ, இதை நான் எப்படி தாங்குவேன்? என்னால தாங்கிக்கவே முடியலையே. வேண்டாம், என்கிட்ட பேசாது, என்கிட்ட வராத. தயவு செஞ்சு இனிமே நீ என்ன தாத்தான்னு கூப்பிடாத. தாத்தா, தாத்தா, தாத்தா. வேம்பு சார், என்னாச்சு வேம்பு சார்? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இந்தாங்க, தண்ணி குடிங்க. ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா? என்னாச்சு வேம்பு சார், சொல்லுங்க. என்ன ஆச்சு வேம்பு சார்? அதை என்னால சொல்லக்கூட முடியல பூமி. வேம்பு சார், ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டா அத உடனே வெளியே சொல்லிடணும், அப்பதான் அது பலிக்காது. கனவுல நடந்த மாதிரியே நாளைக்கு நிஜத்துல தாத்தாவுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு தாத்தாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது எவ்வளவு பெரிய கொடுமை. பூமி, அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோமோன்னு எனக்கு பயமா இருக்கு பூமி. முள்ளு மேல நிக்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு புரியல வேம்பு சார். தாத்தாவும் பாட்டியும் குழந்தைய பத்தி பேசும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு வேம்பு சார். நம்ம மேல இவ்ளோ பிரியம் வச்சிருக்கிறவங்கள நாம ஏமாத்திட்டு இருக்கோமேன்னு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. வீட்டுல வேற தீர்த்தம் கொடுக்கறது அது இதுன்னு ஃபங்க்ஷன்லாம் வேற பண்ண போறேங்கிறாங்க. நம்ம இது எல்லாத்துலயும் கலந்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம சொன்னது பொய்ன்னு நம்ம வாயாலேயே தெரிய வந்தா கனவுல பார்த்த விஷயம் ரொம்ப பயமா இருக்கு பூமி. இங்க பாரு, இனிமேலும் இதை வளர்க்கறதுக்கு எனக்கு தெம்பில்ல பூமி. நடக்கிறது நடக்கட்டும்னு வேலையா போய் நடந்த உண்மை எல்லாத்தையும் தாத்தா பாட்டி கிட்ட சொல்லி அவங்க காலில் விழுந்துட வேண்டியதுதான். எனக்கு வேற வழி தெரியல பூமி. ஆமா வேம்பு சார், எனக்கும் நீங்க சொல்றதுதான் சரின்னு படுது. உண்மையை சொல்லிடலாம் வேம்பு சார்.
ஐயோ, இன்னும் ஹாலுக்கு வரல. ஐயோ, என்ன வேம்பு சார்? உனக்கு தெரியாது பூமி. நேத்து கனவு கண்டது நான் சொல்லி தாத்தாக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அந்த குற்ற உணர்வை என்னை அரிச்சு கொன்றும் பூமி. ஐயோ, ஏய், எதுக்கு அடிக்கிற? பின்ன எதுக்கு அபசகுனமா கண்டதையும் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, அப்படியெல்லாம் விபரீதமா எதுவும் நடக்க கூடாதுன்னு மனசார வேண்டிக்கோங்க, புரியுதா? வாங்க வேம்பு சார். சரி வா. இங்க பாருங்க, நேத்து எடுத்த முடிவு எடுத்ததாவே இருக்கட்டும். இதுக்கு மேலயும் இதை தள்ளி போடுறது நல்லதே இல்ல. எத்தனை நாளைக்கு தான் நாம இப்படியே நடிக்க முடியும்? என்ன ஆனாலும் சரி, கையில கால்ல விழுந்தாவது தாத்தாவை சமாதானப்படுத்திக்கலாம். நீங்க வாங்க வேம்பு சார். திடீர்னு கிளம்பி எங்கேயாவது வெளியே போயிட்டாருன்னா அப்புறம் சொல்றது இன்னும் தள்ளி தான் போகும். வாங்கல வேம்பு சார். சரி சரி வா. சித்தார்த்துக்கு வந்த இந்த லெட்டரையே இன்னும் பிரிக்காமையே இருக்கு. நம்ம கனவுல பார்த்த விஷயம் நிஜமாயிடும் போல இருக்கே. தாத்தா, தாத்தா, உனக்கு தான் ஏதோ லெட்டர் வந்திருக்கு போல இருக்கு. சொல்லுங்க வேம்பு சார், சொல்லுங்க. ஐயோ பூமி, நான் கனவுல கண்ட விஷயம் மாதிரியே ஆயிடுச்சு. இப்ப தாத்தா கையில இருக்கிறது மெடிக்கல் ரிப்போர்ட் தான். ஏமா பூமி, என்னமோ கூப்பிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? அது ஒண்ணுல தாத்தா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும். என்ன விஷயம் சொல்லுப்பா. தாத்தா, அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். வாங்க. பூமி, அம்மா வந்திருக்காங்க போல இருக்கு. வணக்கம் வணக்கம். வணக்கம்மா. வாங்க. பூமி, என்னம்மா வேணி, ஊருக்கு போயிட்டு வந்தாச்சாமா? வந்ததும் வராததுமா இப்படி ஒரு விஷயத்த சொல்லி என்ன திக்கு முக்காட வச்சிட்டீங்க. அதான் எப்படியாவது இந்த தீர்த்தம் கொடுக்கறதுக்குள்ள வந்துடணும்னு நினைச்சு வந்துட்டேன். சந்தோஷத்துல பேச்சே வரல எனக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஆண்டி. ரொம்ப சந்தோஷம்பா. மா, பொம்மி எப்படி இருக்க? வயிற்று புள்ள தாச்சு, நல்லா சாப்பிட்டு இடமா இருக்க வேண்டாமா? இப்படி ஒல்லியாவா இருப்ப? எப்படி தாயி திங்க முடியும்? வயித்துல தங்குதா இல்ல ரொம்ப வாந்தி எடுக்கிறியாமா? இல்ல பாட்டி, பரவாயில்ல.
என்ன பூமி இப்படி இருக்க? நல்லா வெட்ட வெடுக்குன்னு சாப்பிடணும்ல. இங்க வா பூமி. பூமி, நான் உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? கடலை மிட்டாய். நானே ஊட்டி விடுறேம்மா, சாப்பிடுமா. சாப்பிடு சாப்பிடு. பூமி, வயிறையும் கண்ணையும் பார்த்தா வயிற்றுக்குள்ள இருக்கிறது ஆம்பளை புள்ள மாதிரி தான் தெரியுது. இன்னும் முகத்துல களை வரலையே. முகம் இப்படியே இருந்தா ஆம்பளை புள்ளன்னு தான் அர்த்தம். ஆத்தா, ஆணா இருந்தா என்ன, பொண்ணா இருந்தா என்ன, இந்த காலத்துல எல்லாமே ஒண்ணுதான். பொம்மைக்கு ஒரு வாரிசு உருவானதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது ஆம்பளை பிள்ளையா இருந்தா அடுத்து ஒரு பொண்ணு பெத்துக்க வேண்டியதானே. மாப்பிள்ள வெக்கப்படுறாரு போல இருக்க. பின்ன வெக்க இருக்காதே என்ன? பூமி, புள்ள பெத்துக்கிறத பத்தி கவலையே படாத. 8 புள்ள பெத்தாலும் சரி, அத வளர்த்து கொடுக்க நாங்கள்ல இருக்கோம். எப்பா சித்தார்த், தாத்தா இவங்க வந்ததுல நான் மறந்தே போயிட்டேன். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே, என்னப்பா விஷயம்? தாத்தா அது ஒண்ணும் இல்ல. பொம்மி ஒரு மாதிரியா இருக்கு, காத்தாட வெளியே போயிட்டு வரலாமான்னு கேட்டா. அதான் நான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். அட, அவ ஆசைப்பட்டு கேக்கும்போது கூட்டிட்டு போகாம என்ன பண்ணுவ? ஆனா அவங்க அம்மா வந்துட்டாங்களே. ஏமா பொம்மி, என்ன பண்ணுது உனக்கு? சும்மா அப்படியே வெளியே போயிட்டு வரலான்னு. சரி சரி, போயிட்டு வாங்க. ஆனா பார்த்து ரொம்ப கவனமா போயிட்டு வரணும் என்ன? சரிம்மா. இரு இரு இரு, அதுக்குள்ள எங்க போற? ஊர்ல இருந்து என்ன சீர்சனத்தை கொண்டு வந்திருக்கோன்னு பாத்துட்டு போ. என்ன பூமி, ஏதாவது கடை கடை வைக்க போறாங்களா என்ன? இது கம்மி வேம்பு சார். இதே உள்ளூரா இருந்தா வைக்கிறதுக்கு வீடே பத்தாது. ஐயோ, சொன்னது பொய்யும் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியலையே. சரி சரி, மாப்பிள்ள கூட எங்கேயோ போகணும்னு சொன்னியே, நீ போயிட்டு வா. நாங்க போய் சமைக்க ஆரம்பிக்கிறோம். தாத்தா வந்துடுறோம். வரோம். போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வாமா. சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா பூமி. வேம்பு சார், இல்ல வேம்பு சார். சார் ஜூஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இருக்கிற இதுக்கு இந்த ஜூஸ் தான் குறைச்சல். இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா வேம்பு சார்? என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? டென்ஷன் ஆகாம என்ன பண்ணுவாங்க? சொல்லணும்னு நினைச்சுதானே கீழே வந்தீங்க, அப்ப சொல்ல வேண்டியதானே? இங்க பாரு பூமி, சொன்னா என்ன நடக்கும்னு நான் நைட்டு கனவுல பார்த்தேன். கீழே வந்தா அதேதான் நடக்குது. தாத்தா மட்டும் அதை பார்த்துட்டு நெஞ்ச புடிச்சிட்டு கீழே விழுந்தாருன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்க. ஏன் வேம்பு சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாய கழுவுங்க. இப்படி எல்லாம் அபசகுனமா பேசி என்ன வருத்தப்பட வைக்காதீங்க. சரி சரி, கடையில வச்சு கண்ணை கசக்காத. அதுதான் ஒரு விதத்துல தடன்னா, பின்னாடியே உங்க அம்மா ஊர்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கன்னு பார்த்தல. அத பார்த்தும் நிமிஷத்துல அவங்க சந்தோஷத்தை கெடுக்க சொல்றியா? வேம்பு சார், அதெல்லாம் உண்மையா இருந்தா அவங்க சந்தோஷப்படுறதுல அர்த்தம் இருக்கு. அதுவும் போய் தானே. அப்ப அவங்க சந்தோஷமா இருக்காங்க, இவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு இப்ப நாம 2 பேரும் எவ்வளோ பயத்தோட இருக்கோம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உண்மைய சொல்றத தள்ளி போட போட இதை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருமோன்னு பயமா இருக்கு வேம்பு சார்.
என்ன என்னதான் பண்ண சொல்ற பூமி? இங்க பாருங்க, சமாதானம் சொல்றதெல்லாம் வேண்டாம். கண்டிப்பா உங்க கனவுல வந்தா மாதிரி தாத்தா நம்ம 2 பேரையும் நிறுத்தி இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே, நீங்களே என்னை ஏமாத்திட்டீங்களேன்னு கேட்டா என்ன பண்றது? எவ்வளோ அசிங்கம். அதுவும் நான் போய் சொன்னேன்னு தெரிஞ்சா தாத்தா ரொம்ப வருத்தப்படுவாரு. அப்போ நான் போய் சொன்னேன்னு சொன்னா மட்டும் சந்தோஷப்படுவார் அவரு? அப்படி இல்ல வேம்பு சார். பின்ன நீ மட்டும்தான் பொய்யே சொல்ல மாட்டேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்கவா? கேளுங்க. எனக்கு தான் சொல்ல வாய் வரலன்னு தயங்கி சொல்லல. நீயாவது சொல்லிருக்கலாம்ல. அது நான் எப்படி? அது எப்படி? அம்மா எல்லாரும் இருக்கும்போது, அதுவும் தாத்தா இருக்காங்க. பாத்தியா? பாரு, உன்னால சொல்ல முடியல தானே. உனக்கு வந்தா மட்டும் ரத்தம், எனக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னியா? நீங்க என்ன பட்டிமன்றத்துல என்ன எதிர்த்து பேசி ஜெயிச்சிட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நம்ம எவ்வளவு பெரிய சிக்கல்ல இருக்கோம். நீங்க என்னடா இப்படி சிரிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? பூமி, நான் சிரிச்செல்லாம் விளையாடல. தீர்த்தத்தை கொடுத்து முடிக்கட்டும். இப்ப எல்லாரும் வந்திருக்கிற நேரத்துல வீட்டையே வேதனைப்படுத்தி எல்லாரையும் கஷ்டப்படுத்த வேண்டான்னு எனக்கு தோணுது பூமி. எல்லாரும் ஊருக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமா மெதுவா தாத்தா பாட்டிய உட்கார வச்சு நடந்த விஷயத்தெல்லாம் விளக்கமா சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திடலாம். அதுக்கப்புறமா உங்க வீட்டுல சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான். என்னன்னா, சொன்ன போய் நிஜமாக்கிறேன்.